வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாழைப்பூ சமையல். வாழைப்பூவா? ஐயோ எனக்கு வேண்டவே வேண்டாம், வாழைப்பூ எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்குமே பிடிக்காதுங்க. பட் ஆனால் இப்போது நம்ம சமைக்கிற விதத்தை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சமைச்சு ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் வாழைப்பூவை சாப்பிடாமல் இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்ட்டுங்க, அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இது வாழைப்பூனே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அது சூப்பராக சமைச்சு சாப்பிடலாம். ஏன்னா வாழைப்பூவில் அவ்வளவு ஹெல்த் இருக்குங்க, அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. உணவே மருந்தும்பாங்க. மொத்தத்திலே வாழை மரத்தில் எல்லாமே உணவு மருந்து தான் நமக்கு. அதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். வாழைப்பூ கூட்டுக்கு நம்ம துருவின தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் கேப்சிகம், சின்ன கேப்சிகம் தான், குடமிளகாய் சின்னது மட்டும் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கேரட்டுங்க, சின்ன கேரட் தான். எல்லாமே சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். ஏன்னா வாழைப்பூ சின்ன வாழைப்பூ தான் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவாக இருக்கட்டும், இந்த வெங்காயம், இது குடமிளகாய், கேரட்டு, தக்காளி எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கு நமக்கு தேவை 2 எக்கு தேவை. ஏன்னா நம்ம முட்டை ஊற்றி தான் பண்ண போகிறோம். முட்டை வாழைப்பூ பொரியல் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வாழைப்பூவையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. சிலவங்க மோரில் கூட போட்டு ஊற வைப்பாங்க. இது நான் தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கிறேன். தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக ஒரு குச்சியை எடுத்து அதில் போட்டு நீங்கள் கறக்குனிங்கன்னா அதுலேருந்து நூலாக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போதும், தாளிக்கிற மாதிரி எண்ணெய் போதும். அதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து உருவி அப்படி போட்டுடலாம். கருவேப்பிலை லைட்டாக இதான உடனே அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நேரம் வசங்கட்டும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே வசங்கணும். அதாவது அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை லைட்டாக போகணும், அவ்வளோதான். கலர் ப்ரௌனாக எல்லாம் வர வேண்டாம். அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் வசக்குனீங்கன்னா போதும். அது கொஞ்சம் வசங்கினதுக்கு அப்புறமா அதில் நம்ம ஒரு அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி என்னச்சுன்னு தக்காளியுமே நமக்கு கொஞ்சம் அது ரொம்ப நமக்கு அந்த வசங்கி, நம்ம சில கூட்டுகள்லாம் என்ன பண்ணுவோம்னா தக்காளியெலாம் ரொம்ப வசக்கி அது அந்த மாதிரி குழஞ்சி வர்ற மாதிரி நம்ம வசக்குவோம். அது வேறு இதுக்கு. ஆனால் இதுக்கு தக்காளி நம்ம அந்த மாதிரி வசக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அது வசங்கணும், லைட்டாக அப்படி வசக்குங்க. கொஞ்சம் வசக்கிட்டு இருக்கும்போதே என்ன செய்யலாம், நம்ம அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட்டு, அப்புறம் அந்த கேப்சிகம் 2யுமே நம்ம என்ன செஞ்சிடலான்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி எந்த பக்குவத்தில் வசங்கிட்டு இருக்குன்றது பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும். வெங்காயமும் ரொம்ப வசங்கலை, அதே சேம் டைம் இப்போ தக்காளியும் ரொம்ப வசங்கலை. அந்த டைமில் தான் இப்போ நம்ம இந்த கேப்சிகம், கேரட் 2யுமே நம்ம என்ன செய்கிறோன்னா அதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இது லைட்டாக சும்மா அப்படி கொஞ்சம் அந்த எண்ணெயில் அப்படி இப்படி ஒரு 4 புரட்டி கொஞ்சம் வசக்கிக்கலாம். ஏன்னா அது அப்போ தான் அதில் உள்ள அந்த ரா ஸ்மெல் நமக்கு அந்த பச்சை வாசனை போகும். அதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். அதில் அந்த வேகணும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ தண்ணி தெளித்து அது வேக வைக்கணும். அந்த கேப்சிகமாக இருக்கட்டும், அந்த கேரட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் வேகணும். அதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவுமே நமக்கு என்னென்னா வேகணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி தேவையில்லை நமக்கு. ஸோ இப்போ வாழைப்பூவையும் நம்ம தண்ணியிலேருந்து புழிஞ்சி அதையும் அதுக்கு கூட சேர்த்து போட்டு ஒரு லைட்டாக கொஞ்சம் நேரம் வசக்கணும். அந்த வாழைப்பூவையும் கொஞ்சம் எண்ணெயில் நம்ம வசக்கணும். வசக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இதுக்கு ரொம்ப தேவையில்லை. நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டோன்னா அது ஒரு மாதிரி இதாகும். தண்ணி இது வத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே வசக்கிற வாழைப்பூ மட்டும்தான் இது கொஞ்சம் வேகணும். ஏன்னா மற்றபடி கேப்சிகமாக இருக்கட்டும், அந்த கேரட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பச்சையாகவே நிறைய பேர் சாப்பிடுதான். சாலட்லலாம் நம்ம பச்சையாகவே போட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அது சாப்பிடக்கூடியதாக அது லைட்டாக வசங்கினாலே அதில் உள்ள இது ஓகே இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மட்டும் வாழைப்பூ நல்லா வேகணும், அப்போ தான் அதை சாப்பிட முடியும். அதனால் அதுக்காக நம்ம என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவில் தண்ணி ஆட் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுங்கள், அப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி கொஞ்சம் இதாகும்போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, நம்ம உப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அதில் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு வத்தல் தூள்
2யும் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டு நல்லா கிண்டுங்க. அப்படியே கிண்டிட்டு இருக்கும்போது நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய், ஏற்கனவே தேங்காய் துருவி வச்சுருக்கிறோம், அந்த தேங்காவை கூட இது கூட நம்ம என்ன செஞ்சிடலான்னா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா வசக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அதை அப்படியே வசக்கும்போது அதில் இருக்க தண்ணி முழுசாக அதை வற்றி அந்த போட்டிருக்கிற வத்தல் தூள், மஞ்சள் தூள், அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாமே நீங்கிடும். ஸ்மெல் எல்லாம் நீங்கினதுக்கு அப்புறம் அது அந்த அப்படி வறண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நம்ம இப்போ அந்த சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டை உள்ளே போட போகிறோம். அது என்னதுன்னா முட்டை. அதுதான் நமக்கு டேஸ்ட்டையே மாற்ற போகுது. வாழைப்பூ அப்படிங்கிற டேஸ்ட்டையே இந்த முட்டை தாங்க அதில் மாற்ற போகுது நமக்கு. ஸோ அந்த கடைசி நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்னா முட்டையை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வறண்டு வருது, நமக்கு அந்த தண்ணி எல்லாம் வற்றி வருது. இந்த டைமில் நம்ம நான் 2 சின்ன வாழைப்பூ எடுத்துக்கிறேங்க, உள்ளது மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்காக 2 முட்டை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய முட்டை வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம வெஜிடபிளெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 முட்டை நமக்கு போதுமானது. தேங்காய் ஆட் பண்ணலைன்னா கூட வேணும்னா 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால 2 முட்டை போதும். இது நல்லா, அதாவது முட்டை பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை நல்லா நம்ம வரட்டிகிட்டே இருக்கணும். நல்லா வறண்டு வரணும். அதில் ஈரப்பதம், தண்ணி பதம் அதெல்லாம் இல்லாமல் இது நல்லா அப்படி வரட்டி அது நல்லா அந்த அப்படி உதிரியாக வரும் பாருங்கள். இது வதக்கிட்டு இருக்கும்போதே இதை பார்க்கும்போதே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம அந்த காளான் இருக்குது இல்லையா, ரோட்டு கடையில் கிடைக்கிற மஷ்ரூம், அப்படியே அதை பார்க்கும்போதே அந்த காளானுக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போல் அப்படி ஒரு டேஸ்ட், அது ஸ்மெல்லு, அதோட ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் இது பாருங்கள், நமக்கு இது பொரியலாக வேணும். ஸோ அதனால் கூட ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம அந்த இதில் கொஞ்சம் நெருப்பு ஜாஸ்தியாகவே இருக்கட்டும். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வறண்டு வரும். அது உதிரியாக நமக்கு வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வசக்கி அதை நல்லா எடுக்கும்போது உதிரியாக நமக்கு கிடச்சிரும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வாழைப்பூ நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பொரியல் எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அந்த வாழைப்பூனே தெரியாது கண்டிப்பாக. இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா வாழைப்பூனே கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர்